தூத்துக்குடியில் இளம் கைம்பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதுடன் ஆபாசமாக வீடியோ எடுத்து 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்பாவி பெண்ணின் நிம்மதியை சீரழித்து கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி வந்த இளைஞர் மீது போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கையின் பின்னணி என்ன? கணவரை இழந்த பெண்ணிடம் நண்பராக பழகி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பெண்ணை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த கொடூரன். பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? எங்க போறேன், என்ன பண்றேங்கிறத எனக்கு தொடர்ந்து என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன கொலை மிரட்டல் விட்டுருக்கிறதுக்காக என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் என்னோட வீடியோ வெளியிட்டுருவேன்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது, எனக்கு கொலை மிரட்டலும் வருது. தூத்துக்குடி அண்ணா நகரைச் சேர்ந்த 36 வயதான இப்பெண்ணிற்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்து 8 வயதில் ஒரு மகன் உள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் இவரது கணவர் உடல்நலக் குறைவால் காலமானார். அதன் பின்னர் தனி ஆளாக மகனை வளர்த்து வந்தவர் குடும்ப வருமானத்திற்காக ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். இதற்கிடையே தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவருடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அன்று அஜித்குமார் பிறந்த நாள் பார்ட்டிக்கு பெண்ணையும் அழைத்துள்ளார். குடும்பத்தினரும் நண்பர்களும் வருகிறார்கள் என கூறியதால் இவர் நம்பிச் சென்றுள்ளார். அப்பொழுது அரிவாளால் கேக் வெட்டி அஜித்குமார் தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அதே நாளில் பெண்ணிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் அதை வீடியோ எடுத்து வைத்து அஜித்குமார் மிரட்ட ஆரம்பித்துள்ளார். ஆபாச வீடியோ காட்டி மிரட்டி பலமுறை அப்பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் பணம் கேட்டு மிரட்டவும் செய்துள்ளார். கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் தனிமையுடன் இருக்கும்போது எடுத்த வீடியோ இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என அச்சுறுத்தியுள்ளார். இதனால் பயந்து போன பெண் அஜித்குமார் எப்பொழுதெல்லாம் பணம் கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கொடுத்துள்ளார். 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 6 சவரன் தங்க நகை, 2 மோதிரம், 2 செயின், 1 ஜோடி கம்மல் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்தை அபகரித்துள்ளார். பெண்ணிற்கு நேர்ந்த இக்கொடுமை குறித்து கேள்வி எழுப்பிய அவரது தந்தையையும் அஜித்குமார் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக பலமுறை போலீசில் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இம்முறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகாரளித்தார். ஜூலை 2ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள், எங்க அத்தை வீட்டுக்கு பார்ட்டி வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு என்ன கூப்பிட்டான். நானும் போனேன். போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான். ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருந்திருக்கான். நான் மயங்கி விழுற நேரம் என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதை நான் கூச்சி கேட்கும் போது, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும் போது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி மிரட்டி நிறைய பணம் பிடுங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன், அரிசி கடத்தலை வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பணத்தை தான் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு போகும்போது என்னோட மொபைல் உடைப்பான், லேப்டாப் கம்ப்யூட்டர் உடைப்பான், என் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். இப்படி எனக்கு பல இன்னல்கள். இதை கேட்ட எங்க அப்பாவே அடிச்சான். அடுத்தது ஒரு நாள் அவங்க அரிசி கடத்தல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுக்கும் போது என் மொபைலை பிடுங்கிட்டு போயிட்டு என்ன அவங்க அண்ணன் வினோத்குமார் எல்லாருமே என்ன நான் அடிச்சிட்டதுனால நான் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆனேன். அதுக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இந்த சவுத் ஸ்டேஷன்ல. இந்நிலையில் பெண்ணிற்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்ததாக தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்தனர். மேலும் இதே அஜித்குமார் தனது பிறந்த நாளை அரிவாளை வைத்து கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ வெளியான நிலையில் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசார் மேலும் ஒரு பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதுடன் ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.